வணக்கம் நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் மாமியா வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொய்யாக்கா இருக்குது. இந்த கொய்யாக்கா எல்லாத்தையும் அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன ஏறி சேர்த்தியே எடுத்துகிட்டு இருக்கியா? ஓகே ஓகே. எல்லாம் பாருங்க, எல்லாம் மஞ்சா கலரில் வந்துச்சிங்களா? பாருங்க எப்படி இருக்குது கொய்யாக்கா. ஆனால் சின்னதாக தான் இருக்குது, பழுத்துருச்சு. ஆனால் நிறைய உளுந்துட்டு இருக்குது. லட்சவேல உன்னை ஏற்றி விட, நீ அறுத்துறியா? எப்படியா இருக்குவேன்? கையில் இருக்குவியா? பாருங்கெல்லாம் பழுத்து போய் தொங்குதுங்க. இயற்கை பழம் சொல்லுவாங்கல்ல, காசு கொடுத்து பழுக்க வைக்கல, நாங்களாம் இயற்கையாக பழுக்க வைக்கிறோம். அது ஆக்சுவலாக பின்னாடி வந்து சாமான்கள் ஒரு தண்ணி தான் போகுது, அதனால டேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பின்னாடி போகுதுடி இது. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, அந்த தண்ணி பழம் மாதிரியே இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை. அது இந்த தண்ணி விட்றாங்களோ, அதனால டேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் இல்லை கொடுங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொய்யாக்கா பழுத்து போயிட்டு சின்னதாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, எல்லாம் நிறைய பழம் பழுத்துருக்கு நண்பர்களே. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, எல்லாம் பழுத்து போய் தான் கிடக்கு. பாருங்க எப்படி நிறைய பழம் கீழே விழுந்துச்சு நண்பர்களே. பாருங்க, இங்கே காலையில் ஒரு ரவுண்டு பெருகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஈவினிங் ஒரு ரவுண்டு வந்திருக்கோம். எடு, காற்றடிக்குது இல்லை, அதில் வந்து அந்த பக்கம் கிளையெல்லாம் போகுது. நண்பர்களே, நிறைய பழம் இருக்குது நண்பர்களே. யாருக்காவது கொரியர் வேணுன்னா சொல்லுங்கள், கீழே அட்ரஸ் போடுங்க, கொரியர் போட்டுருவோம். ஆனால் எல்லாம் பிஞ்சு தான் நண்பர்களே, பாதி இருக்குது. இன்னும் பழுக்க லேட் ஆகும் போல். நம்ம ஏதோ வாரத்துக்கு ஒரு டைம் வந்தோம்னா அறுக்க வேண்டியது தாங்க. கலரு சும்மா அப்படி ரோஸ் கலரில் இருக்கு. நல்லா இருக்குது, கொஞ்சம் சாதாரண இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கீழே இவங்க வேறு, எங்கள் மாமியோட வேறு இந்த சாமான் கழுவுற தண்ணி விட்டுறாங்களா, டேஸ்ட் வர மாட்டேங்குது. நல்ல தண்ணி விட்டால் தான் டேஸ்ட் வரும். சாமான் கழுவுறாங்க, அப்படி விட்டுறாங்க. அந்த மாதிரி தண்ணி என்ன ஊற்றுறாங்களா பாருங்க, அது இவ்வளோ பழத்தை வச்சு நிற்குது. நல்லா இருக்கு. கொஞ்சம் காய் விட்டால் ஒன்றும் நல்லா இருக்கும் நண்பர்களே. பாருங்க, பழுத்து போய் தொங்குது நண்பர்களே. அங்கே பாருங்க, இங்கே கிளி சாப்பிட்ருக்குமே ஒரு இடத்துல. கவி இங்கே எங்கேயே தாண்டி பார்த்தேன். தா 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 வந்துச்சு நண்பர்களே. கொக்கி மாட்டிக்கிச்சு. கொக்கி மாட்டிக்கிச்சுடா டேய். ஜூம் பண்ணிவிட. வந்துச்சு நண்பர்களே. நம்ம கீழே போகலாம் நண்பர்களே. கீழே போனால் தான் பறிக்க முடியும். ஏன்னா கொக்கி வந்து கீழே விழுந்துச்சு நண்பர்களே, அதனால் வந்து கீழே தான் போகணும். ஏதோ மாடி இருக்கிறதுனால பரவாயில்ல. முக்கால்வாசி பழம் கீழே வந்துச்சு நண்பர்களே. நம்ம கீழே போய் போயிருக்கலாம். அங்கே பாருங்க, இவ்வளோதான் அர்த்தம். அங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. அங்கே ஏய் இதுரா, எதுக்கு தூக்கின்னு வர்றது? நம்ம கீழே போகலாம், கீழே போயிருக்கலாம். இங்கே அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. கொச்சி சாமி, நம்ம கீழே போகலாம். இருக்குது, கீழே போடுறேன். வா கீழே போகலாம். நிறையா கொய்யாப்பழம் கீழே விழுந்துச்சு சாமி. கொய்யாப்பழம் கீழே விழுந்துச்சு தெரியுமா? கொக்கி மாட்டின்னு கீழே விழுந்துச்சு. பாரு எவ்வளோ பழம் இருக்கு. வா, பயப்படாத. அப்படியே பயப்படுற என்னமோ, நில்லு. அடிக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, பயப்படுறது அப்படியே.
பாரு காவியா, இங்கே எவ்வளோ பழங்குது பாரு காவியா. அப்படி இங்கே எட்டுனோ காவியா, காட்டு காவியா இந்த இடத்துல. கீழே காட்டு, அந்த கீழே இருக்கிறதெல்லாம் எடு. எங்கடி கொக்கி? பாரு நண்பர்களே, நிறையா பழம் கீழே விழுந்துச்சு நண்பர்களே. பழம் பழம் கொக்கி வேற கீழே விழுந்துச்சு நண்பர்களே. நிறைய பழம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, எவ்வளோ இருக்குது பாருங்க நண்பர்களே. எங்கள் மேலே காட்டு கொக்கி வச்சா இருக்கிறது நண்பர்களே. பார்த்துக்கிடுங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன் அதெல்லாம் பெருக்க மாட்டீங்களா நீங்கள்? எவ்வளோ பழம் பாரு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏண்டியே பாரு, நல்லா இந்த பழம் மாட்டேங்குதுரி. பாரு உழுக்குற பாரு, எவ்வளோ உழுன்னு மட்டும் பாரு நண்பர்களே. இந்த கிளைய உழுணும் எவ்வளோ உழுதுன்னு மட்டும் பாருங்க. கொக்கி மாடிச்சு நண்பர்களே. உழுக்கணுன்னு 4-5 பழம் வந்துச்சு நண்பர்களே. எங்கடி கொக்கி? என்னது? முன்ன வந்து கொக்கி உருகிச்சு, இப்போ கொக்கி உருவாதனால டைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எப்படி உழுதுன்னு மட்டும் கல 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 கலன்னு பாருங்க. எப்படி உழுது பார்த்தீங்களா? டொக்கு 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 டொக்குன்னு இந்த புளி உழுக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே எல்லாம். பாருங்க, இது உழுக்குனா எவ்வளோ உழுகுது மட்டும் பாருங்க. பெருக்கிறதுன்னு நண்பர்கள் நிறையா பேர் வேணும். பாருங்க மரத்தை ஆட்டுற மாதிரி நண்பர்களே, எப்படி உழுதுன்னு மட்டும் பாருங்க. நண்பர்களே ஏகாப்பட்ட காய் நண்பர்களே, சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் ஆட்டலாம். அப்பா இங்கே வாடி நண்பர்களே. நிறைய காய் விழுந்துச்சு நண்பர்களே. இதெல்லாம் பெருக்க வேண்டும் பாருங்க. கிளி சாப்பிட்டது அந்த இந்த விரல் இல்லையா, கிளி சாப்பிட்டது பார்த்தீங்களா? ஏன்னா என் கொய்யா மரம் இல்லை, எங்கள் மாமியாட்டு கொய்யா மரம். என் முன்னாடி சின்ன வயசில் கூட வச்சாங்களாமா. அதில் வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. வளர்ந்தோடனே அவன் பிள்ளைக்கு காய் கொடுக்குது. அதுதான் காய் வைக்கணுன்றது. காயின்ற பாரு மரம். என் மகன் அமைதியாக வைக்க மாட்டேங்கிறான் நண்பர்களே. எங்கேயோ நடந்து போயினே இருக்கிறான், வர்றான், திடீர்னு விழுறான். விழுந்துருக்கு பாருங்க. ஓய் வாடா, கொய்யாப்பழம் பெருக்கி போடுறான் வாடா. நண்பர்களே செம்ம பழம் நண்பர்களே. அந்த வருஷம் டேஸ்ட் தான் இல்லை. டேஸ்ட் இல்லை, ஆனால் சதன்னு இருக்கு. ரோஸ் கலரில் வருது. ஏண்டி இதெல்லாம் அங்கே இதே பெங்களூர் இந்த மாதிரிலாம் மரம் இருந்துச்சுன்னா விடுவாங்களா? டெய்லி வந்து பெருக்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பழம் இதுக்கு இருக்குது இங்கே. நண்பர்களே ஏகப்பட்ட பழம் இருக்குது நண்பர்களே. இங்கே வேற முள் வேற மாட்டுது நண்பர்களே. கருப்பான கையாலே என்ன பிடிச்சா. காவியா வாங்க. பாரு நண்பர்களே எவ்வளோ பழம் இருக்கு. இந்தா
இந்தாடி நண்பர்களே, நிறைய பழம் இருக்குது நண்பர்களே. அடுத்த இந்த மரத்தில் வந்து பழுக்க போகுது நண்பர்களே, ஏகப்பட்டதா. அது வேணும் சொன்னா உறுதி. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு. சும்மா அப்படியே கொஞ்சம் தான் உழுக்கிட்டு இருந்தோம், சும்மா ஏகப்பட்ட பழம் வந்துச்சு. ஒரு டப்பா ரொப்ப வந்துச்சு. காலைல ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ ஒரு டப்பா. என்ன அதோ போங்க நண்பர்களே. ஃபைனலி அறுத்துட்டோம் எல்லாம். அறுத்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. பாருங்க, இது நான் வச்ச மருதாணி செடி எப்படி இருக்கு, பெரிய செடி ஆயிடுச்சு. இருக்கு பார்த்தீங்களா, இவர் தான் மிஸ்டர் சுருக்கு பாண்டி. பார்த்துக்கிடுங்க எப்படி போகிறாரு.